பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பயணியர் நிழற்கூடம் இல்லாத நிலை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் இப்போ பால வேலை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் இந்த மழை சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்களோட இயல்பு வாழ்க்கை தற்சமயம் பாதிப்பாக இருக்குது. இந்த சராசரி சில்லறை வர்த்தகம், தொழில் சார்ந்த வர்த்தகம் இதெல்லாம் கொஞ்சம் பெருமளவு பாதிக்குது. அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை. சில்லறை வியாபாரிகள்லாம் வந்து ரொம்ப பாதிப்படைவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மழை பெய்யாமல் இருந்துக்கலாம். பஸ் ஸ்டாப்பு பாருங்கள், முன்ன ஏற்கனவே வந்து ரொம்ப பெரிய அளவில் பஸ் ஸ்டாப் இருந்தது. இப்போ தற்சமயம் அந்த பஸ் ஸ்டாப் இல்லை. 4 பேர் 5 பேர் 8 பேர் கட்டுற மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்பில் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். பெரிய நிழல் கூடையாக இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து அந்த நிழல் கூடையில் வெயிலுக்கோ மழைக்கோ தங்குற மாதிரி இருந்ததுனா தான் அந்த பஸ் ஸ்டாப் வந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. இங்கே பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிபுரம், சேலம், கள்ளக்குறிச்சி, சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வந்து நின்று போகுது. இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா